ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரிக்கு தேவையான அந்த மதம், இனம், மொழி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 3வது பாடம் மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் நமக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மதம் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? ஸோ மக்கள் வந்து ஒரு குழுவாக அடையாளத்தோடு வந்து வாழக்கூடியதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதான் வந்து இந்த மதம். இங்கே பார்த்திங்கன்னா மதம் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் வந்து என்ன பண்ணுது, திகழ்ந்துட்டுருக்கு. சரிங்களா. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இனம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இனம்ங்கிறது இந்த பகுதியில் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ அடுத்து மதம் பார்த்தோம். மதத்தோட வகைப்பாடுன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகளாவிய மதங்கள், மனித இனப்பிரிவு மதங்கள், நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ புத்த மதம் அதோட வழிபாட்டு தலம் விகாரம், கிறிஸ்தவ மதம் தேவாலயம், இந்து மதம் கோவில், இஸ்லாம மதம் மசூதி, சமண மதம் பசாதி, ஜுடாயிசம் மதம் சினஹாக், அடுத்து லாஸ்ட்டாக ஜெராஸ்ட்ரிய மதம் வந்து அஹியாரி. அவ்வளோதான். ஓகேங்களா. ரொம்ப வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலாக வந்து ரீட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். உலகத்தில் முக்கியமான மொழிகள் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய மொழிகள் வந்து இப்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்றது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ ஜூலை 11 அப்படிங்கிறது என்னதுங்க? உலக மக்கள் தொகை தினம். February 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஸோ இது வந்து February 21 தாய்மொழி தினம்ங்கிறது 9ஆம் வகுப்பு புது சமச்சீர் தமிழ் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னது? உலக மத நல்லிணக்க தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது May 21 உலக கலாச்சார பன்முக தன்மை தினம். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இதுதான் வந்து முக்கியமான ஒரு 4 பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபுல்லாக சும்மா ஜென்ரலாக ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ குடியிருப்பு அப்படின்னா எப்படி வந்து மக்கள் வந்து கூட்டாக சேர்ந்து வாழ்கிறாங்க, அந்த குடியிருப்பை எப்படி வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்பவே சின்ன விஷயந்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு எது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. அடுத்து யாத்திரை குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. வழிபாட்டு தலங்களை சுற்றி வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னது? யாத்திரை குடியிருப்பு. எடுத்துக்காட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனியில் காணப்படும் குடியிருப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய கோயில்களுக்கு போகும்போது இந்த யாத்திரை குடியிருப்புகள் வந்து நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற குடியிருப்பின் வகைகள். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாலிட்டியில் படிச்சிருக்கோம் இல்லையா. நகரம், மாநகரம், மாநகராட்சி, பெரிய நகரம், இது எல்லாமே நம்ம பாலிட்டியில் வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, இப்போ நகரம் அப்படின்னு சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ வந்து இருக்கணும்? மக்கள் தொகை 5000க்கும் அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா அதை நகரம்னு சொல்லுவாங்க. இதே மாநகரம் அப்படின்னா 1,00,000 மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அதை மாநகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெகா சிட்டி, மிகப்பெரிய நகரம்னா 10 மில்லியனுக்கு மேல் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க? நகரம், மாநகரம், மிகப்பெரிய நகரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து இன்னும் 2 நகரங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான நகரத்துக்கு இருக்க வேண்டிய அவசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தூய்மையான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும், அனைத்து மக்களோட அடிப்படை தேவைகளையும் வந்து நிறைவேற்றும் வகையில் அந்த நகரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நகரம்னு சொல்லலாம், அதாவது ஆரோக்கியமான நகரம்னு சொல்லலாம். உள்ளாட்சியில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி கொள்ளுதல், எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல். ஸோ அது ஜென்ரலாக அந்த 4 விஷயம் அமைஞ்சுது அப்படின்னா அந்த நகரத்தை ஆரோக்கியமான நகரம்னு வந்து அழைக்கலாம் அப்படின்னு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா. சரி, அடுத்தது மீப்பெரு நகரம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தா நகரம், மாநகரம், மிகப்பெரிய நகரம். இப்போ அதோட வரிசைப்படி மீப்பெரு நகரம் சொல்லிட்டு ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களின் மக்கள் தொகை 10 மில்லியனுக்கு மேலாக பெரிய நகராக பரப்பையும் கொண்ட இடத்தை குறிப்பதே மீப்பெரும் நகரம். சரியா. அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து செயற்கைக்கோள் நகரம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இணைந்த நகரம் இருக்குங்க. அதாவது 2 பெரிய நகரங்கள் வந்து இணைந்து செயல்படக்கூடியதான் வந்து இணைந்த நகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது செயற்கைக்கோள் நகரம் அப்படின்னா அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட முக்கியமான பெரு நகரங்களில் ஒன்றா இருக்கக்கூடியது சேட்டலைட் டவுன். ஓகேங்களா. செயற்கைக்கோள் நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது சிட்டிக்கும் வில்லேஜுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஊரகத்துக்கும் நகரத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராமத்தில் வந்து என்னதுங்க முதன்மையான தொழில்? வேளாண்மை தான் முதன்மையான தொழில். நகர்ப்புறத்தில் 2ஆம் 3ஆம் நிலை தொழில்கள் வந்து நடக்கும். ஸோ முதல் நிலை என்ன, 2ஆம் நிலை என்ன, 3ஆம் நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. முதன்மையான மூலப்பொருளை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடியதே வந்து இந்த வேளாண்மையாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதிலிருந்து வந்து அடுத்தடுத்த பொருட்களை வந்து மேக்கிங் பண்ணுறதா வந்து 2ஆம் நிலைன்னு சொல்லுவோம். 3ஆம் நிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கு, டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அது என்னென்னு சொல்லுவோம்
சொல்லுவோம், 3ஆம் நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது? நகரத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது மக்கள் அடர்த்தி வந்து கிராமத்தில் குறைவாக இருக்கும், நகரத்தில் அதிகமாக இருக்கும். கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்கள் வந்து இந்த ஊரகத்துக்குள்ளே அடங்கும். நகரம்னா பெருநகரம், நகரங்கள் வந்து இதில் அடங்கும். எளிதான அமைதியான வாழ்க்கை வந்து கிராமத்தில் கிடைக்கும். இங்கே வேகமான சிக்கல் நிறைந்த வாழ்க்கை வந்து நகரத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பொலிவுறு நகரம், ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விஷயமுமே வந்து எல்லா வசதிகளும் சுலபமாக வந்து கிடைக்கக்கூடிய இடத்த தான் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடத்தில் என்னங்க இருக்குது? பட் இருந்தாலும் இந்த பாடம் நமக்கு எங்கே முக்கியமான ஒன்று அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இந்த மதம், மொழி, இனம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து அடிப்படையாக அமையக்கூடியது இந்த பாடம். இதுக்கடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பாடங்கள் வந்து நம்ம பார்ப்போம். பட் அது எல்லாத்துக்குமே இது என்னது? கொஞ்சம் அடிப்படையான ஒரு பாடமாக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மாதிரி இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.